பிளாஸ்டிக் நம் அனைவராலும் அன்றாடம் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் பொருட்களில் அத்தியாவசியமான முக்கியமான பொருட்களில் ஒன்றுதான் நெகிழி எனும் பிளாஸ்டிக் மூலம் தயார் செய்யப்படும் குடம் மற்றும் கேன்கள். நெகிழி குடங்கள் தயாரிக்க முதற்கட்டமாக தேவையான அளவுகளில் இரும்பு துண்டுகளை கடைசல் இயந்திரத்தின் உதவியோடு கடைந்து குடம் போன்ற அமைப்புள்ள அச்சுகள் தயார் செய்யப்படுகிறது. குடம் தயாரிப்புக்கு மட்டுமின்றி அனைத்து விதமான நெகிழி பொருட்கள் தயாரிப்பிற்கும் கூட முதற்கட்ட பணி இது போன்ற அச்சுக்கள் தயார் செய்யப்படுவதே. அச்சுகள் தயார் செய்த பின்னர் ஒவ்வொரு பாகத்தையும் ஒரே அறையினுள் உள்ளடக்கி அதனை நெகிழி மூலப்பொருள் கரைந்து ஓடி வரும் எந்திரத்தில் பொருத்தி விடுகின்றனர். நெகிழி குடம் மற்றும் கேன்கள் தயாரிப்பிற்கு முக்கிய மூலப்பொருளாக இருப்பது HDPE என்று அழைக்கப்படும் ஹை டென்சிட்டி பாலி எத்திலீன் பொருட்களே. டூ 2000 வந்து நான் திருத்தங்களோட காலேஜில் என்னோடய BBA முடித்தேன். அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இந்த இதில் ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால, ஃபாதர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனதுனால எனக்கு வந்து மெயின் இம்ப்ரெஷன் எங்கள் அப்பா தான். அவங்க பண்ண இதை பிஸ்னஸ் பார்த்துட்டு மேலும் நான் வந்து கொஞ்சம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், நான் ஃபாதர் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிஸ்னஸில் வந்தேன். நான் பிஸ்னஸில் வரும்போது 2001 இந்த பிஸ்னஸில் ஆல்மோஸ்ட் நான் வந்தேன். அந்த இப்போ வரைக்கும் ஃபாதரோட கைட்லைன்ஸில் நானும் ஃபாதரும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல ஃபாதர் ஆரம்பிக்கும் போது 2 மிஷினில் ஆரம்பித்தோம். இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது 2 மிஷின் போட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா 4 மிஷின் நான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் இது முதல்ல இருந்த ப்ரொடக்ஷனோட ஆல்மோஸ்ட் 30% நான் வந்து என்னோடய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். லேபர்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு முதல்ல இருந்து 6 பேர் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து நான் 15 மெம்பர்ஸோடு என் கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் குடம் ஒண்டி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நாங்கள் கேனும் பண்ணி இப்போ 2 மிஷின் கேன் ஓட்டிகிட்ருக்கோம். என்னோடய ப்ரொடக்ஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நியர்லி இன்றைக்கி ஒரு நாளைக்கு என்னால் ஒரு 500 பீஸ் விற்கிற அளவுக்கு நான் என்னோடய ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பட் சேல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஃபாதர் இது எல்லாமே என்னோடய ஃபாதரோட கைட்லைன்ஸ். மெயின் இது எனக்கு வந்து எங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட், ஃபர்ஸ்ட் திங் காட் கிரேஸ், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட சப்போர்ட். நாங்கள் கஸ்டமர்ஸ் எந்த அளவுக்கு நாங்கள்
கேர்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து என்னோட வளர்ச்சினால எனக்கே அது தெரியுது. பட் இன்னும் நான் இதை வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக நான் இன்னும் இனிஷியேட்டிவ் எடுத்துன்னு இருக்கோம். இன்னும் 1 or 2 இயர்ஸில் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி த்ரூஅவுட் தமிழ்நாடு லெவல் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக வருவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. முதலில் இம்மூலப்பொருளை ஒரு கலனில் போட்டு குடம் எந்த நிறத்தில் தேவையோ அந்த வர்ணக் கலவையை இதனுடன் சேர்த்து நன்கு கலக்குகின்றனர். இவ்வாறு சேர்க்கப்படும் வர்ணக் கலவைகள் 25 கிலோகிராம் மூலப்பொருளுக்கு 5 முதல் 10 கிராம் என்ற அளவில் சேர்க்கப்படுகிறது. மூலப்பொருளும் வர்ணக் கலவையும் ஒன்றோடு ஒன்று நன்கு கலந்த பிறகு இக்கலவையை எக்ஸ்ட்ரூடர் எனும் எந்திரத்தில் கொட்டி விடுகின்றனர். சுழல் மேடை அமைப்பு கொண்ட இந்த எந்திரத்தின் மேற்புறம் கொட்டப்படும் இம்மூலப்பொருள் எந்திரத்தின் உள்ளமைப்பில் உள்ள 5 கட்டங்களையும் மெல்ல மெல்ல நகர்ந்து கடக்கும் தருவாயில் முதற்கட்டத்தில் 80 டிகிரி வெப்பத்தையும் 2ஆம் 3ஆம் 4ஆம் கட்டத்தை முறையே 60 மற்றும் 70 டிகிரி வெப்பத்தில் தங்களை உருகச் செய்து கொண்டு கடைசி கட்டத்தில் மீண்டும் 80 டிகிரி வெப்பத்தை அடைந்து எந்திரத்தின் மற்றொரு மூலையில் மெல்லிய தகடு போன்ற வடிவத்தில் வெளியேறுகிறது. இம்முறையில் வெளியேறும் இந்த நெகிழிகளை ஏற்கனவே பொருத்தப்பட்டிருக்கும் அச்சிற்கு நடுவே அமரச் செய்து காற்றை உட்செலுத்துவதன் மூலம் விரிவடையச் செய்கின்றனர். காற்றின் அழுத்தம் கூடுவதனால் நெகிழி விரிவடைந்து அச்சில் உள்ள அமைப்பை போல் உருமாறி குடமாக வெளியேறுகிறது. இச்செயல் சுமார் 2 முதல் 5 வினாடிகளில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. எந்திரத்திலிருந்து வெளியேற்றப்படும் இக்குடங்களின் மேல் மற்றும் கீழ்ப்புறங்களில் சேரும் தேவையற்ற பாகங்களை வெட்டி எடுத்த பின்னர் சரியான எடை உள்ளதா என்பதை சரிபார்த்த பின்னர் முத்திரை பதிப்பிற்கும் உரை போடவும் அனுப்பப்படுகிறது. ஒரு பிஸ்னஸோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி லேபர். ஒரு லேபர் வந்து நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் காசு வச்சும் நம்ம கையில் திறமை இருந்தும் அது யூஸ் இல்லை. ஒரு லேபர் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் ஒரு பிஸ்னஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு குடும்பம். அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர்டேக், கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபை பண்ணுறது மெயின் திங். மெயினாக ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம ப்ராமிஸ் பண்ணுற டைமுக்கு நம்ம டெலிவரி கொடுக்கணும். அது இல்லாமல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. குவாலிட்டி காம்ப்ரமைஸ்
there should be never compromise in our quality. மெயினாக குவாலிட்டி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதை குவாலிட்டி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதில் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக குவாலிட்டியை வந்து ஒருபோதும் நம்ம வந்து குறைச்சி நம்ம சம்பாதிக்கணும் இது பண்ணக்கூடாது. பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால் குவாலிட்டியை இது பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு ஒரு லேபர் வந்து எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு லேபர் இன்னைக்கு வந்து நமக்கு மிஷின் ஓட்டினா தான் என்னால் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்க முடியும் வெளியே. எங்கள்கிட்ட இருக்க லேபர்ஸ்க்கும் ஒரு கேப் கிடையாமல் இல்லாமல் நாங்கள் அந்யூன்யமாக செயல்பட்டுருக்கோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே 1000 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். லேபர்ஸ்க்கும் எங்களுக்கும் இடையில சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும் போகும். இதெல்லாம் வந்து நாங்கள் நேரடியாக ஒரு லேபர்ஸ் கிட்ட போய் எங்கள் லேபர் கிட்ட யாராக இருந்தாலும் அவங்களோட பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் நேரடியாக அவங்கள்ட்ட போய் என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு நாங்கள் வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி அவங்க தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்கிறதுனால எங்கள்கிட்ட வந்து ஒரு லேபர்ஸ் வந்து ரீட்டைன் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு லேபர்ஸ்க்கு முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு டைம்லி சேல்ரி ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் என்ன இப்போ அட்வான்ஸ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லேபர்ஸ்க்கு வந்து ஏன்னா தெரியும் அன்றாட தேவைகளும் இருக்கும், திடீர் தேவைகளும் அவங்களுக்கு வரலாம். ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ இந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்க வீட்டில் இருக்க ப்ராப்ளம்ஸை வந்து எங்கள் வீட்டு ப்ராப்ளமாக நினச்சி நாங்கள் அவங்களுக்காக செய்கிறதுனால செய்கிறோம். அதே மாதிரி அவங்க ஸ்கூலில் அவங்களோட சில்ட்ரன்ஸ் ஸ்கூலில் படிக்கிறதுக்கும் அவங்க எஜுகேஷனலுக்காக என்ன ஹெல்ப் எங்களால் பண்ண முடியுமோ அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிஎஃப் இசிஐ இதெல்லாம் வந்து அவங்களுக்காக நாங்கள் பண்ணிட்டு வரோம். ரெகுலராக வந்து எங்கள்கிட்ட இருக்க லேபர்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துட்டு வரோம். இதனால தான் எங்களுக்கு வந்து லேபர்ஸ்க்கும் எங்களுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப கொஞ்சம் அந்யூன்யமாக இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். லேபர்ஸ்க்கும் நமக்கும் இருக்க வேண்டிய ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி அவங்களுக்கு மனசோர்வு அடையும் போது எதனால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ப்ராப்ளமை ரெட்டிஃபை பண்ணும்போது அவங்களால கூட இன்னும் வந்து எனக்கு அவங்க ஒரு 10 பீஸ் ஓட்டுறதுல அவங்களால ஒரு 20 பீஸ் ஒரு எக்ஸ்ட்ரா அவங்களால ஓட்டி தர முடியும் ஒரு ஷிஃப்ட்டுக்கு. இதுதான் வந்து முக்கியமாக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது எங்கள் கம்பெனியில். லேபர்ஸ்க்கு உள்ள ப்ராப்ளம்ஸை வந்து அன்றாட நாங்கள் வந்து சால்வ் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஃபேமிலியாக எப்போ வேணாலும் அவங்க வந்து எங்களை வந்து பார்த்து இது அவங்களோட குறைகளை சொல்கிற அளவுக்கு நாங்கள் வச்சிட்ருக்கோம். இதுவும் எங்களோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம். குடம் தயாரிப்பை போன்றே கேன்கள் தயாரிப்பும் இயந்திரத்தின் உதவியோடு அதே மூலப்பொருளை பயன்படுத்தி தயார் செய்யப்படுகிறது. குடங்கள் தயாரிப்பு பல வர்ணங்களில் தயாரானாலும் கேன்கள் தயாரிப்பு 2 வர்ணத்தில் மட்டுமே நடைபெறுகிறது. இது போன்ற கேன்கள் 1 லிட்டர், 5 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர், 35 லிட்டர் ஆகிய அளவில் முறையே 40, 150, 250, 600 கிராம் மற்றும் 1 கிலோ 100 கிராம் எடையுள்ள அமைப்புகளில் தயார் செய்யப்படுகிறது. ஒரு லிட்டர் கேன்கள்
2 என்ற எண்ணிக்கையில் வெளியேறும் இயந்திரம் மற்றும் 5 லிட்டர் முதல் அதற்கு மேல் எடையுள்ள கேன்களுக்கு தனி இயந்திரம் என அனைத்து செயல்பாடுகளும் இயந்திரத்தின் மூலமே மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு நல்ல தரமான குடங்கள் மற்றும் கேன்கள் தயார் செய்யப்படுகிறது. இப்போ எங்களோட கம்பெனியோட இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இந்த எங்களோட எதிர்பார்ப்புகள் கவர்மெண்ட்டை இருந்தோம் வெளியே இருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 5 இயர்ஸ் பேக் 10 இயர்ஸ் பேக்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கம்பெனிக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சேல்ஸ் இருந்தது. இன்றைக்கி அது டவுன் ஆன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன். ஏன்னா பொல்யூஷன் அப்படின்னு டயாக்சின் அப்படின்ற ஒரு இது நச்சு பொருள் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது அப்படின்றத ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணுறதுனால இவன் வந்து மக்கள் வந்து அஞ்சுறாங்க. பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கே வந்து பயப்படுறாங்க. எங்களை மாதிரி ஆட்கள் வந்து பிளாஸ்டிக் இதில் இருக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் ப்ராடக்ட்ஸ் வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து தான் மேக்ஸிமம் இருக்குது. நம்ம காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண இதே கிடையாது, ஆளே கிடையாதுங்க, இப்போ கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு பிளாஸ்டிக் வந்து இந்த மாதிரி ஒரு டயாக்சின் அப்படின்ற ஒரு நச்சுத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி பொல்யூஷன் கண்ட்ரோலில் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது எங்களுக்கு வந்து அந்த வந்து எங்களுக்கு ஒரு ஸ்லாக் வருது பிஸ்னஸில். எல்லாம் யோசிக்கிறாங்க ஒரு பிளாஸ்டிக் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்றது. அதில் அந்த மாதிரி இல்லவே இல்லை. நாங்கள் வந்து எதிர்பார்க்கறது எங்களுக்கு பிளாஸ்டிக் மார்க்கெட்டுக்குன்னு தனியாக ஒரு இடம் வந்து கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து அதுவும் எங்களுக்கு அது ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மாதிரி தனியான ஒரு இது எங்களுக்கு கிடைச்சா இன்னும் எங்களுக்கு அது டேக்ஸ் பெனிஃபிஷரிஸ் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் பிளாஸ்டிக் தொழிலை வந்து நல்லா எங்களால் இது பண்ண முடியும். அதே மாதிரி இன்றைக்கி இருக்க பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கம்பெனிஸ்க்குன்னு அப்படின்னு இப்போ லோன் கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது. இதுவும் கவர்மெண்ட் கொஞ்சம் தலையிட்டு அப்படி இது எங்களுக்காக ஒரு விவசாயிகளுக்கு பண்ணுற மாதிரி எங்களுக்கும் ஏதாவது ஒரு இதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டிக் தொழில் வந்து மேலும் மேலும் வளரும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது போன்ற கேன்கள் மற்றும் குடங்கள் தயாரிப்பில் எஞ்சியிருக்கும் தேவையற்ற பாகங்களை வெட்டி எடுக்கும் போது வரும் கழிவுத் துண்டுகளை இயந்திரத்தின் உதவியோடு சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொண்டு அதனை மற்றொரு இயந்திரத்தினுள் போட்டு மீண்டும் ஒருமுறை வெட்டி எடுப்பதன் மூலம் மறுசுழற்சி முறையில் தயாரிப்பிற்கு பயன்படுத்த முடியும் என்றாலும் நேரடியாக நல்ல தரமான மூலப்பொருளை கொண்டு தரமான பொருட்களை மட்டுமே தயார் செய்து வெளிச்சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வருவதில் மட்டும் குறியாக இருந்து செயல்படும் இந்நிறுவனம் மென்மேலும் வளர வாழ்த்துவோம்.
வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏற்ற வண்ணங்களில் தயார் செய்யப்படும் இக்குடங்கள் 10 லிட்டர், 12 லிட்டர், 14, 18 லிட்டர் அளவுகளில் முறையே 350, 380, 400, 440 கிராம் எடையுடன் நமக்கு கிடைக்கிறது. இது போன்ற நெகிழிக்குடம் தயாரிப்பு நிறுவனம் தமிழகம் முழுவதும் சுமார் 30 நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இருபத்தி 5 கிலோ மூலப்பொருளிலிருந்து 18 லிட்டர் அளவுள்ள 45 குடங்கள் தயார் செய்யப்பட்டு தரம் ஆராய்ந்த பின்னர் ஒட்டுமொத்தமாக ஓரிடத்தில் சேகரித்து வைத்துக் கொள்ளப்படுகிறது. கோடை காலங்களில் அதிகமாக தயாரிக்கப்படும் இந்நெகிழி பொருட்கள் இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் அதிகமாக தயாரிக்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது ஐடி இண்டஸ்ட்ரீஸை தான் பேஸ் பண்ணுறாங்க. ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நீங்கள் இது தான் படித்து இது தான் நான் போகணும் அப்படின்ற ஒரு இதுக்கு எல்லோரும் இருக்காங்க. பட் அது இல்லாமல் இன்னும் நீங்கள் பிஸ்னஸ் உள்ளே வந்து இதே மாதிரி நிறையா தொழில் இருக்குது. பிளாஸ்டிக் ஒன்று இல்லை, சிறு தொழில்கள் நிறையா இருக்குது. ஏதோ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் ஒரு 4 குடும்பம் கண்டிப்பாக பயனடையும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நான் ஒரு யங்ஸ்டர்ஸ் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு முன்னேறணும், இதில் நல்லா உயரணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் திங் நமக்கு வேண்டியது வந்து உழைப்பு. உழைப்பு இல்லாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபண்ட்ஸ் நம்ம கேஷ் உள்ளே போட்டிருந்தாலும் அதுக்கேற்ற அளவுக்கு உழைப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் அதுக்கு ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியாது. அதில் வந்து சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக ஃபஸ்ட் திங் உழைக்கணும். அதே மாதிரி பொய்ன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து ஒரு பொய் சொல்கிறத கம்மி பண்ணிக்கணும். அது இல்லாமல் கஸ்டமருக்கு நம்ம ப்ராம்ப்ட் டைம்லி டெலிவரி, இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா டைம் ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு பிஸ்னஸில் டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே தெரியும் எந்தெந்த டைமில் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றது. we should divide the time. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, இந்த டைமுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம்.